கல்விக்காக, கல்வியினுடைய வளர்ச்சிக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர். அந்த தலைவருடைய பிறந்த நாளில் இன்றைய தினம் எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு தந்த சரித்திர நாயனாக அழைக்கப்பட்டாரோ, வாழ்ந்தாரோ, சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாரோ, அதை ஊக்கப்படுத்துகின்ற அளவில் அம்மா முட்டை மற்றவர்களெல்லாம் கொடுத்து அந்த சத்துணவத்திற்கு மெருகூட்டினார்களோ, அந்த தலைவர்கள் போலவே இன்றைய தினம் தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் பாராட்ட வேண்டும். காலை சிற்றுண்டி உணவை இந்த மாணவியர்களுக்காக அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த தலைவர்கள் வழியிலே அவர்கள் செய்ததை நான் நெஞ்சார தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை இன்றைய தினத்தில் செய்ததற்காக நான் பாராட்டுகிறேன். சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு? ஆகவே சுட்டுத் தள்ளுங்கள் என்ற கோரிக்கையை முதல் சொன்னவன் புகழேந்தி இன்றைய தினம் ரவுடிகள் சுடப்பட்டிருக்கிறார்கள். ஒரு ரவுடி சுடப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் நான் அதை வரவேற்கிறேன். ஆராய்ச்சி வெங்காயம் எல்லாம் வேண்டியதில்லை. எப்போ பண்ணா ஹியூமன் ரைட்ஸ் வந்துருச்சு, இழுத்துட்டு போய் சுட்டுட்டான், சுட்டாதான் நடக்கும். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒருவரை கொலை செய்யும் பொழுது ஆம்ஸ்ட்ராங்கை, அந்த கட்சியினுடைய தலைவரை, இந்த மாயாவதி கட்சி பகுஜன் சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவரை கொலை செய்யும் பொழுது பக்கத்திலே இருந்த தொழிலாளர்கள், அந்த பில்டிங்கில் வேலை செய்ய தொழிலாளர்கள் எவ்வளவு பதபதைத்திருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். தெருவிலே போன பெண்கள், குழந்தைகள் எப்படிப்பட்ட கொடூரமான காட்சியை பார்த்தார்கள். இன்னைக்கு சுட்டுட்டான், நேராக போய் ஆதாரம் இருக்கிறது, வெட்டியதற்கு ஆதாரம் இருக்கிறது, அதை கண்ணாலே பார்த்து விட்டோம். இனி சுட்டது ஏன் என்று கேட்டால் இது மோசமான ஒரு செயலுக்கு முன்னுதாரணமாகிவிடும். ஆகவே அதையெல்லாம் அரசு சுட வேண்டும், கவலையே பட வேண்டாம். திராவிட முன்னேற்ற கழக அரசு ரவுடிகளை சுட்டு தள்ளுங்கள், அது எங்கே இருந்தாலும் பரவாயில்லை, அது யாராக இருந்தாலும் பரவாயில்லை. இதை பார்ப்பதற்காக தமிழக மக்கள் இல்லை. சட்டம் எல்லாம் பார்த்து கொள்ளலாம். சட்டம் நியாயமாக நாணல் போல வளைவதுதான் சட்டமாகுமா? அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா என்றார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஆகவே சட்டம் என்ன செய்யும் என்று எங்களுக்கு தெரியும். சுட வேண்டும், சுட வேண்டும், சுட்டு தள்ளப்பட வேண்டும் என்பது மாற்று கருத்து இல்லாதவன் புகழேந்தி.